விருதுநகரில் விஜய பிரபாகரன் தோற்கவில்லை, மாறாக சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியதை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். விருதுநகரில் விஜய பிரபாகர் கடைசி வரைக்கும் களத்தில் ஒரு வெற்றி வீரராக தன்னுடைய அத்தனை முயற்சிகளையும் எடுத்து கடைசி நிமிஷத்தில் அவர் தோல்வி அடைந்தார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உறுதியாக உங்ககிட்ட நான் சொல்றேன், விஜய பிரபாகர் தோல்வி அடையவில்லை, தோற்கடிக்கப்பட்டுள்ளார். வீழ்ச்சி அடையவில்லை, வீழ்த்தப்பட்டிருக்கிறார். இதுதான் உண்மை. இது அத்தனை மக்களுக்கும், அத்தனை ஊடகத்தை சேர்ந்தவர்களுக்கும், தமிழகத்தில் இருக்கும் அத்தனை மக்களுக்கும் இது தெரியும். இன்றைக்கு விஜய பிரபாகரன் அவர்கள் முதல் முறையாக தேர்தல் களத்திலே இந்த சிறு வயதிலேயே இன்னைக்கு கேப்டன் இல்லாத அந்த கவலையை நாங்கள் இன்னும் மறக்கவே இல்லை. அந்த மிகப்பெரிய சோகத்திலிருந்து இன்னும் நாங்கள் மீளவே இல்லை. நான் இந்த தேர்தலில் வேணாமா, இன்னும் எனக்கு அப்பா ஞாபகமாக தான் இருக்குது, என்னால் இன்னும் அந்த சோகத்திலேருந்து நான் வெளியே வரலன்னு தான் விஜய பிரபாகர் எவ்வளவோ சொன்னார், எல்லா நிர்வாகிகள்கிட்டையும் சொன்னார். ஆனால் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர், நிர்வாகிகள், தலைமை கழகம் எல்லாம் விஜய பிரபாகர்ட்ட இல்லை, நீ இந்த முறை போட்டியிடணும், அப்பா இல்லாத போது நீ போட்டியிடணும் விருதுநகர்லன்னு சொன்னதுனால அந்த அன்பு கட்டளையை ஏற்று தான் அவர் போட்டியிட்டார். ஆனாலும் கடைசி வரைக்கும் எதுலேயுமே தன்னுடைய முயற்சியை யாருமே கைவிடலை. நான் ஏன் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றதுக்கான ஒரு சிறு விளக்கத்தை இந்த நேரத்தில் சொல்கிறேன். அதே நேரத்தில் எங்கள் 5 வேட்பாளர், அதாவது வெற்றி பெற செய்த திருவள்ளூர் தொகுதி மக்களுக்கும், தஞ்சாவூர் தொகுதி மக்களுக்கும், கடலூர் தொகுதி மக்களுக்கும், மத்திய சென்னை தொகுதி மக்களுக்கும், விருதுநகர் தொகுதி மக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் உரித்தாக்குகிறேன். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை நாங்கள் ஏற்றுக்கிறோம்.